நரம்பில் ரத்தம் அடிச்சிருந்தது. 2 பசங்களும் சிசேரியன் தான். செம்மையாக கஷ்டமாக இருக்கும். 3 மாடி மேலே ஏறி மாவு காய வச்சு அங்கேருந்து நான் தூக்கி விட கூட ஆள் இல்லாமல் மேலே செவத்தில் ஏற்ற வச்சு தலைக்கு தள்ளி விட்டுக்கிட்டு கீழே இறங்கிட்டேன். நீங்கள் இனிமேல் சைக்கிள் ஓட்டிகிட்டு அவளை வெயிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. உங்கள் அண்ணனாக இருந்து நான் உங்களுக்கு புது பைக் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Woods Matram with Lawrence. Powered by the Chennai Stills. Let the celebrations begin. Vinayaka Mission, School of Allied Health Sciences, Velamal Nexus. சைக்கிளில் போகும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பள்ளம் மேடு, நான் இருக்க பகுதி மலைப்பகுதியில் இருக்கேன். பள்ளம் மேடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை மிதிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது. சைக்கிளில் போகும்பொழுது ஒரு 500-600 ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வண்டிக்கு அப்புறம் 800-1000 பக்கம் பார்த்துட்ருக்கேன். பள்ளமேட்டில் போகாமல் இப்போ நல்லா வண்டி இருக்கும், நல்லா ஸ்பீடாகவும் நல்லாவும் வியாபாரம் கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது. ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கும் பிஹேவியர்ஸ் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மாற்றம் வித் லாரன்ஸ் மாஸ்டர். உண்மையிலேயே மாற்றம் அப்படின்றது கண் முன்னால் நடக்குமா? ஒருத்தருடைய வாழ்க்கையோடைய என்டையர் ஜியாகிரஃபி மாறுமா அப்படின்னா நடக்கும். இது திரைப்படங்களில் பார்க்குறது உண்டு. பட் அதை தாண்டி ரியல் லைஃப்பில் இது நடக்குமா அப்படின்னா ரியல் ஹீரோஸால் தான் அதை பண்ண முடியும். இன்னொருத்தர் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. ஒரு பெரிய நம்பிக்கை, என்கிட்ட இந்த சக்தி இருக்குது, ஆனால் இந்த சக்தியை மேம்படுத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளோடு இங்கே வந்திருக்காங்க. லக்ஷ்மி, வாங்க. லக்ஷ்மி, சொல்லுங்கக்கா. அவ்வளோ பெரிய டப்பாவில் என்ன இருக்குது? இடியாப்பம் புட்டுக்கா. இனிப்பு புட்டு. இனிப்பு புட்டு, சிகப்பரிசி புட்டு. ஓகே, சிகப்பரிசி புட்டுங்களா? உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் லக்ஷ்மி. எங்கள் அப்பாவுக்கு 3 பசங்க இல்லை. அப்பாவுக்கு 3 பொண்ணுங்க. அதில் ஒரு அக்கா இறந்துட்டாங்க. 2 பேர் தான் இருக்கோம். அதில் அங்கே அப்பா விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தார். அங்கே அந்த கிராமத்தில் வச்சு எங்களை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணோன்னா இங்கே சென்னைக்கு வந்து இடியாப்பம் புட்டு சேல்ஸு. அவர் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த பிரெயினில் கொஞ்சம் ஃபால்ட்டு, ரத்தம் அடிச்சு நரம்பில் ரத்தம் வந்தது. நரம்பில் ரத்தம் அடிச்சிருந்தது. அது ஒரு 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுத்தாங்க. அதை ஃபைனான்ஸ் பண்ணி பணம் கொடுத்ததுனால எங்கள் அம்மாவுக்கு தானே பண்ணியிருக்காங்க. அப்போம்போது நம்மளும் தானே சேர்ந்து கஷ்டப்படணும். அதனால் நானும் என்ன பண்ணேன், நானும் அவரோட சேர்ந்து சைக்கிளில் போய் அவருக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 7-8 கிலோமீட்டர் பக்கம் நான் போய் சேல்ஸ் பண்ணுவேன். சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். காலையில் 6 மணிக்கு போனேன்னா 9 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன். பசங்களை ஸ்கூலில் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு போயிடுவேன். பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். 2 பசங்க, ஒருத்தன் 4வது படிக்கிறான், ஒருத்தன் 6வது படிக்கிறான். சாயந்தரம் அதே மாதிரி தான். அந்த 3 மணிக்கு போட்டு விட்டுட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். 6 மணி 7 மணி ஆகிடும். 7-8 கிலோமீட்டர் பல்லாவரத்தில் விற்றுட்ருக்கேன். சைக்கிள்லேயே மிதித்து 2 பசங்களும் சிசேரியன் தான். செம்மையாக கஷ்டமாக இருக்கும். காலைல 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். சாயந்தரம் அதே மாதிரி தான், ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கிள் மிதிச்சிட்டு வந்தோடனே சத்தோடும் கூட எனக்கு அப்படியே அவ்வளோ பெயினாக இருக்கும். அதோடு வந்து நான் விற்றுட்டு வந்திருப்பேன். மழை நேரம்னு இருந்துட்டால் சுத்தமாக தொழில் இருக்காது. அந்த மாவு காஞ்சா எனக்கு தொழில், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தான் இடியாப்பமும். அந்த மாவு கரெக்டாக அந்த மழையில் நனையாமல் பார்த்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணால் தான். எவ்வளோ ரிட்டன் வந்தாலும் வேஸ்ட்டு தான். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பசங்களை படிக்க வைக்கும். 1வதுலேருந்து 6வது வரைக்கும் படிச்சிருக்கான். ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க கூட முடியலை. இந்த வருஷம் தான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பசங்களுக்கு ஆளுக்கு 2 யூனிஃபார்ம் எடுத்திருக்கேன். இன்னமும் பண்ணுவேன் என் பசங்களுக்காக. இந்த கஷ்டம் இல்லை, எத்தனை கஷ்டம் வேணாலும் படுவேன். நான் பண்ணாத அந்த போலீஸ் வேலையை என் பசங்க 2 பேருக்குமே நான் பண்ணி கொடுப்பேன். சின்ன வயசுலேருந்து நான் போலீஸ் ஆகணும்னு ஆசை. 2 தடவை நான் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். என்னாச்சு? எனக்கு எப்படின்னா லைஃப் பிரச்சனை. எங்கள் அப்பா 11th படிச்சுட்டு இருக்கையிலே வேறு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால் என்னால் அந்த போலீஸ் வேலையே பண்ண முடியல. அப்புறம் அங்கே டைவர்ஸ் ஆயிடுச்சு. அங்கே ஆனதுக்கப்புறம் தான் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப அங்கேருந்து வந்தோன்னே அந்த போலீஸ் வேலையில் என்னால் அன்னைக்கு தான் எனக்கு டைவர்ஸ்னால் அன்றைக்கி சாயந்தரம் தான் எக்ஸாமே.
அந்த 90 செகண்ட் அந்த மைண்ட் செட்டோட என்னால் எழுத முடியல. 3 மார்க்கில் போயிடுச்சு. திருப்பி மறுபடியும் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த சோசியல் மீடியாவில் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு, அம்பு வீசுறதுல ஃபஸ்ட்டு, குண்டெறிதலில் ஃபஸ்ட்டு. எல்லாருமே கேட்டாங்க என்ன ஆகணும். நான் அந்த நிலைமைக்கு வந்தது ஒரு என்ன மாதிரி இருக்கவங்கள ஒரு இதுக்கு கண்டிப்பாக நான் போலீஸ் வேலையில் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரில நான் இருந்தேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ணன் தம்பி இல்லையா, அக்கா எங்கள் அப்பா போதுமா விடுமான்ட்டாங்க. அவர் விவசாயத்தை பார்த்து எங்களுக்கு ஏதாவது பண்ணாதான், அவர் பண்ண முடியாது. அதனால் அந்த வேலையை அப்படியே கைவிட்டுட்டு டைலரிங் தெரியும், கம்ப்யூட்டர் கிளாஸ் படிச்சிருக்கேன். இந்த எல்லாமே என்ன அந்த நைட்டில் போய் நான் நைட் டியூட்டி பஞ்சு மில்லில் வேலை பார்த்து அப்படி நானே என் செலவை நானே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பசங்களை நான் பண்ணாத வேலையை என் பிள்ளைங்களை பண்ண வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு போலீஸ் செட்டு போட்டு நான் பார்க்கணும், அதுதான் எனக்கு ஒரே ஆசை. பணம் காசோ நகை நட்டு எதுவுமே ஆசை இல்லை, என் பிள்ளைங்க போலீஸ் ட்ரெஸ்ஸோடு நிற்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த கஷ்டம் இல்லை, எத்தனை கஷ்டம் வேணாலும் படுவேன். வெரி குட். நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். தேங்காய் தூக்கியிருக்கேன், எல்லா வேலைக்கும் கட்டடத்து வேலைக்கு போயிருக்கேன், வீட்டு வேலைக்கு போயிருக்கேன், கூட போயிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். இப்போ புட்டு வைக்கிறேன். எனக்கு இந்த வேலையை பிடிச்சிருக்கு. 10 மக்களை பார்க்குறேன். என்கிட்ட எல்லாருமே ஆறுதலாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. ஆனால் இந்த தையல் மிஷினை வச்சு ஒரு கடை வச்சு என்னால் பண்ண முடியும். ஆனால் எனக்கு அந்த இந்த வேலை பிடிச்சிருச்சு. இந்த புட்டு விற்று சேல்ஸ் பண்ணி 4 மக்கள் மனசில் பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு தோணுமே ஒழிஞ்சு எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. என் தெருமக்கள் எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. சைக்கிளில் தான் போவீங்க? சைக்கிளில் தான் போகிறேன். அந்த 7-8 கிலோமீட்ரு ஓட்டிட்டு வர்றதுக்குள்ளே பல்லாவரம், திரிசூலம் அப்படியே. எவ்வளோ நேரம் நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு? காலையில் 6 மணிக்கு போனேன்னா 9 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு போனேன்னா 7-8 மணி எழுதி அது ஓடம் தட்டியும் எல்லாமே தனித்தனியாக கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா எல்லாமே தனித்தனி, ஏன்னா அப்போ போட்டால் கெட்டுரும் இல்லையா, அதனால அப்படி. திருசூலம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைப்பகுதியாக வேறு இருக்கும், அது ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சைக்கிள் நடந்து போவேன். அப்போ இதை தூக்கிக்கிட்டே வா, இறங்கி நடந்து வந்து இப்போ நடந்துருக்கேன், அந்த மாதிரி நடந்து போவேன். ஓ, அது ஏற முடியாது, எத்த முடியாது, மிதிக்க முடியாது, அதனால் நடந்து போவேன், நடந்து போய் ஓட்டுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. முதல் கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அதால் எக்ஸாம் எழுத முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கனவு உங்கள் குழந்தைங்க மூலியமாக நடக்கும். இப்போ கூட நீங்கள் நினச்சா முடியாதுன்னு நினைக்காதீங்க. என் பசங்களை பார்த்துக்கிறது யாருமே இல்லைங்கண்ணா, என்னை தவிர. எங்கள் அம்மாவும் இல்லை, மாமியார் மாமனார் சப்போர்ட்டு சுத்தமாக இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? உங்கள் கனவு உங்கள் குழந்தைங்க மூலியமாக அதுகளை வீட்டில் விட்டுட்டு போகும்போது முதற்கொண்டு தொழிலில் அங்கே என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஐயோ பிள்ளைங்க என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படின்றதுலே இருக்கும். ஓடுதோ ஓடலையோ அது நான் நடந்து போகிறத பார்த்துட்டே மக்கள் பார்த்து வாங்கிடுவாங்க. அப்புறம் நான் இங்கேருந்து வேகமாக ஃபோன் அடித்து கேட்டுட்டு நீ என் வீட்டுக்காரருக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா, இல்லை நான் போட்டா அப்படின்னு கேட்பேன். அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை சரியில்லை, அதோடு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். அவர்னால 10 கிலோ வெயிட்டுக்கு மேலே தூக்க முடியாது, காலில் கொஞ்சம் பெயின். அதனால் நானாக தான் 3 மாடி மேலே ஏறி மாவு காய வச்சு அங்கேருந்து நான் தூக்கி விட கூட ஆள் இல்லாமல் மேலே செவத்தில் ஏற்று வச்சு தலைக்கு தள்ளி விட்டுக்கிட்டு கீழே இறங்கிப்பேன். லக்ஷ்மி, உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்னால் டெய்லரிங் பண்ண முடியும், ஆனால் எனக்கு புட்டு பிஸ்னஸ் தான் பிடிச்சிருக்குன்னு. ஏன் புட்டு மேலே உங்களுக்கு இந்த புட்டு பிஸ்னஸ் தான் அப்படின்னு ஏன் அந்த ஆர்வம்? 4 மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு நல்லா இருக்குமா, ஏமா வரல, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு நம்மளை அக்கறையோடு கேட்பாங்க. டெய்லி எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த மக்கள் முகத்தை பார்த்துட்டு பேசிட்டு பழகிட்டு வரேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி டெய்லரிங் பார்த்தேன்னா அன்றாட வருமானம் வராது. நான் என்னால் அந்த ஃபைனான்ஸ் கட்ட முடியாது. ஃபைனான்ஸ் டார்ச்சரில் எவ்வளோ ஃபைனான்ஸ் டார்ச்சர் வாங்கிட்டேன், கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் பட்டுட்டேன். ஆனால் பண்ணுவேன் என் பசங்களுக்காக, இது இல்லைன்னா எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப என்னானாலும் சரி என் பசங்களுக்காக நான் பண்ணுவேன், என் பசங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க முகத்தில் இது கண்ணில் தண்ணி வரந்தாலும் உங்கள் கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். நீங்கள் இனிமேல் சைக்கிள் ஓட்டிகிட்டு அவளை வெயிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. உங்கள் அண்ணனாக இருந்து நான் உங்களுக்கு புது பைக் ஒன்று வாங்கி கொடுக்குறேன், அந்த பைக்லேயே போங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. உட்காருங்க ப்ளீஸ்.
இல்லை எனக்கு இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து திருசூலம் பல்லாவரம் அந்த சைடில் மட்டும்தானே விற்கிறீங்க. இப்போ அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு பைக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்து இப்போ டிப்பிக்கலாக இந்த ஏரியாஸில் இவ்வளோ தான் அப்படின்னு. இப்போ ஒரு பைக்லனா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் வைக்க முடியும். நான் உண்மையை சொல்லட்டுமா, இப்போ சிட்டி சைடில் நாங்கள் வாழறது ஆர்காட் ரோட் சைடில். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழறவங்க நிறைய பேர் என்னென்னா, நம்ம பசங்கள்லாம் செட்டில் ஆகிடுறாங்க யூஎஸில் யூகேயில். பெற்றவங்களுக்கு இங்கே ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துறது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுது, அவங்களால சமைச்சு சாப்பிட முடியறதில்ல. முக்கால்வாசி நாட்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த குட்டி குட்டியான கேட்டரர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து இடியாப்பம் விற்கிறது, புட்டு விற்கிறது. இவங்க கீழே வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒருத்தருக்கு 75 வயசு, ஒருத்தருக்கு 78 வயசு, 2 பேர் வருவாங்க, ஒரு 4 தட்டு வாங்கிப்பாங்க, அவங்க மாத்திரம் உட்காந்து சாப்பிட்டுப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ பைக் வந்ததுனால இனிமேல் மேடை ஓட்டுறோமா பள்ளத்தில் ஓட்டுறோமான்லாம் கவலைப்பட வேண்டாம். டபுள் குவான்டிட்டி, ட்ரிபிள் குவான்டிட்டி நீங்கள் பண்ணி இந்த சைடு வந்துடுங்க. அண்ணன் மூலமாக கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் சைடு வந்துட்டிங்கன்னா இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு நீங்கள் விற்க முடியும். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக ஸ்பெஷலுங்க, புட்டு ஸ்பெஷல் வருவாங்க லக்ஷ்மி, புட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் சென்னை லக்ஷ்மி தான் அப்படின்னு பேர் வாங்கணும். அண்ட் லக்ஷ்மி புட்டு சென்டர் அப்படின்னு கூட ஒன்று கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? கண்டிப்பா பண்ணிடலாமா? கண்டிப்பா 200% கண்டிப்பா. அந்த கடையை நீங்க திறக்கும் போது அன்னைக்கு அண்ணன் வந்து உங்களுக்கு கடை திறந்து வைப்பாரு. கண்டிப்பா. ஓகேவா? ஓகேயா? அந்த புட்டு எப்படி தான் இருக்கும்? சூப்பரா இருக்குமா? செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா? அதை ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியதானம்மா, எடுத்துட்டு வாங்க. மாஸ்டருக்கு புட்டுலாம் பிடிக்குமா? அம்மாவோடது சமையல் ரொம்ப ஃபேவரட் எது மாஸ்டர் உங்களுக்கு? மீன் குழம்பு. ஓ, புட்டு கூட மீன் குழம்பு காம்பினேஷன் ஓகேவா? தெரியல மாஸ்டர், ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. சாம்பார் கூட ரசம் பட் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. என் அண்ணனுடைய கிஃப்ட் உங்களுக்கு ஒரு பைக், அதை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க, சூப்பராக அதை ஓட்டுங்க, லைஃப்பை பெட்டர் ஆக்குங்க. அண்ட் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக திரும்பி வாங்க லக்ஷ்மி. திரும்பி வந்துட்டு அண்ணன் நான் சாதிச்சிட்டேன், என் பசங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கு அவர் கண்டிப்பாக காத்திருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் சார். குழந்தைங்க பேர் சொல்லுங்கள். தேவா பிரவீன். தேவா பிரவீன் எங்கே இருக்காங்க? வாங்க. தேவா பிரவீன் வாங்க. இன்ஸ்பெக்டர் சார் வாங்க. கண்டிப்பாக ஒரு 15 ஆண்டுகளில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு இன்னைக்கு எழுதியிருக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நானும் சொல்லுவேன், எனக்கு கமிஷனரை தெரியும், எனக்கு டிஜிபியை தெரியும். ஓகேவா? என் பேர் லட்சுமி. நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றேன். பல்லாவரத்தில் இடியாப்பம் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே சின்ன கிராமத்தில் இருக்கோம். மேலத்தானியம், காரையூர் மேலத்தானியம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வரேன். அங்கே சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்ணுங்க தான், பசங்க இல்லை. அப்பாவுக்கு வந்து பொண்ணு இறந்து போயிட்டாங்க, செகண்ட் பொண்ணும் நானும் தான் இருக்கோம். அப்பா அதுக்கு வயசானவர், விவசாயம்தான், அப்பாவுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அம்மா இறந்து 6 வருஷம் ஆகுது. அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் இப்போ அப்பா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் பண்ணாங்க. நான் படிச்சுட்டு இருக்கையிலே 11th படிச்சுட்டு இருக்கையிலேயே எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, படிக்க விடாமல். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் வச்சுட்டு படிக்க வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலைக்கு விட்டு சம்பாதிச்சு கடனை கட்டிக்கிட்டு அவங்க அங்கே வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்புறம் எனக்கு தெரியப்பட்டு கேட்கும் பொழுது என்னை அடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணவும், அப்புறம் எங்கள் அப்பா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை என் பசங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஊரடியே வச்சு என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணோன்னே அப்பாட்ட வந்து இங்கேருந்து வாலாவட்டியாக இருக்குமேன்னு சொல்லி எல்லா கிராமத்துக்காரங்களும் என்னை ஒரு நல்ல விஷயத்துக்கு கூப்பிடையில கொண்டு என்னை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னால் நான் நல்லா வாழணும், அதே மாதிரி என்னை விட்டுட்டு போனவங்க முன்னாலேயே நான் நல்லா வாழணும்னு 2 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் படித்து ஒரு எக்ஸாம் வரைக்கும் அட்டன் பண்ணி போயிட்டுருந்தேன். என்றைக்கு எனக்கு எக்ஸாமோ அன்றைக்கே வந்து எனக்கு டைவர்ஸ்ன்னு சொல்லும்போது என்னால் எக்ஸாமில் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 3 மார்க்கில் ஃபெயில் ஆகி நான் போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ரிஜெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து காலையில் கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன், நான் மதியானம் தையல் கிளாஸ் கற்றுப்பேன்.
நைட் டியூட்டி பஞ்சு மில்லில் கம்பெனிக்கு வேலைக்கு போய் 9,000 ரூபா சம்பளத்தை வச்சு நான் போலீஸ் ட்ரைனிங்கு சுரேஷ் ஐசி அகாடமியில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் 11,000 பணம் கட்டி அந்த என்னோடய சம்பளத்தை வச்சு என்னோடய செலவை நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருந்தேன். இப்போ இருக்கவங்க இப்போ இருக்க ஒரு பேர் திருச்சி மாவட்டம் பொன்னுச்சாமி. அவருக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு 2 பசங்க. அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடியாப்பம் போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க. சென்னைக்கு அங்கேருந்து இங்கே சென்னை கூட்டிகிட்டு அவர் மட்டும் கஷ்டப்படுறாருன்னு சேர்ந்து நானும் அவரோட இன்வால்வ் ஆகி நானும் தெருவாக போய் அவரோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன். நான் சைக்கிளில் போவேன், அவர் எக்ஸலில் போவார். படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காட்டியும் நான் அவரோட சேர்ந்து குடும்பத்து கஷ்டத்துக்காக பார்த்துக்கிறேன். அவர் எங்கள் அம்மா முடியாமல் கிடக்கையில் அவ்வளோ செலவு பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாரு. அதனால் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமேன்ட்டு தான் நானும் இந்த பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இங்கே அவரோட நான் சைக்கிளில் போவேன், அவர் எக்ஸலில் போவார். சைக்கிளில் போனால் மிஞ்சி போனால் ஒரு 2 தெரு 3 தெரு போய் தான் சுற்றி விற்றுட்டு வர முடியும். அதை விற்றுட்டு அந்த ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டு வீட்டு வாடகை பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இப்படி இருக்கேன். அப்பாவுக்கு என்னால் ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல் கூட இல்லை. அப்பாவும் நான் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப விரும்பினார். அதே மாதிரி நானும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நான் நல்லா வாழணும்னு சொல்லி போலீஸ் வேலைக்கு ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். கம்ப்யூட்டரையும் நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஹெச்டிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வேலை பார்த்துருக்கேன். எல்லா வேலையும் எனக்கு எந்த வேலை தெரியணும் எல்லா வேலையுமே எனக்கு தெரியும். விவசாயத்துலேருந்து எல்லா வேலைக்குமே நான் போயிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக இப்போ பல்லாவரத்தில் நான் புட்டு விற்றுட்டு தருவேன், இடியாப்பம் புட்டு விற்றுட்டு தருவேன். என் பசங்களை எப்படியாவது நான் போடாத காக்கி சட்டையை என் பிள்ளைங்களுக்கு போடணும். அதுதான் என்னோடய எய்மே. எப்படியாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக வைக்கிறணும். இதுக்காக இந்த கஷ்டம் இல்லை, எந்த கஷ்டம் வேணாலும் நான் படுவேன். நான் சைக்கிளில் விற்றுட்டு இந்த மழை நேரத்தில் வியாபாரம் ஓடாமல் எத்தனையோ நாள் ரிட்டன் கொண்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் யோசிப்பேன், நமக்கு ஒரு எக்ஸலோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம கையில் இருந்தான்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் என் கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க இப்படி ஒரு இதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எனக்கு இந்த இதனால எனக்கு கொஞ்சம் மாற்றம் வரலாம். ரொம்ப சந்தோஷம் இதனால். என் வீட்டுக்காருக்கு காலில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் காலில் பிளேட் வச்சுருக்கு. அதனால அவர் ஃபுல்லாக வெயிட்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ வெயிட்டு தூக்குவார். அதனால் நான் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நான் தான் தூக்கணும், நான் தான் செய்யணும். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த இடியாப்பம் போட்டுக்கு ரெடி பண்ணேன்னா காலையில் 6 மணிக்கு லைனுக்கு போனோம்னா மதியானம் 10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும். அப்போ தான் அந்த பொருள் கெட்டு போகாமலும் நல்லாவும் இருக்கும், மக்கள் கையில் கரெக்டாகவும் போய் சேரும். அதே மாதிரி சாயந்தரமும் 4 மணி டு 6 மணி வரைக்கும் அதை சேல்ஸ் பண்ணணும். அது மதியானம் செய்யணும். திருப்பி எங்களுக்கு ரெஸ்ட்டே இதில் கிடைக்காது. அதில் வர வருமானத்தை வச்சு தான் என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்காரரும் அதை கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக நான் தான். எப்படியாச்சும் இதிலேருந்து இவருக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சைக்கிளில் போனால் இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கம் போய் வியாபாரம் பண்ணணும். பல்லாவரத்துலேருந்து பைபாஸை தாண்டி வரைக்கும் போய் வியாபாரம் பண்ணணும். இதில் சைக்கிளில் போய் குறைஞ்சபட்சம் முடிஞ்சு போனால் ஒரு 4 தெரு 5 தெரு சுற்ற முடியும். அதை சுற்ற முடியாமல் நடந்தே கூட ஏற்றிட்டு போய் விற்று காலம் அதை ஏற்றிட்டு போய் விற்க முடியாமல் சில நேரம் கொண்டுட்டும் போயிருக்கேன், வேஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு நான் அதை திருப்பி அந்த பொருள் அவ்வளோதான் வேஸ்ட்டானால் அப்படியே தூக்கி குப்பையில் போடுறது தான். அதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவோ அந்த மாதிரி பொருள்கள் வேஸ்ட் ஆகிருக்கு. மழை பெய்கிற டயத்தில் சுத்தமாக எனக்கு வியாபாரமே இருக்காது. அந்த பொருள் அந்த மாவு காஞ்சாதான் எனக்கு தொழிலே. அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த தொழிலை வச்சு வெயில் நேரத்தில் மட்டும்தான் அந்த தொழில் சேல்ஸ் ஆகும். மழை நேரத்தில் சுத்தமாக எங்களால் ரெடி பண்ணவே முடியாது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைக்கிளில் போய்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரமும் யோசிப்பேன், நமக்கு ஒரு எக்ஸலோ இல்லை வண்டியோ ஏதோ ஒரு ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நினச்சும் பார்த்தது உண்டு. எல்லோரும் வண்டியில் போகும்பொழுது நான் சைக்கிளில் போய் ஏற்றிட்டு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும். எப்படின்னா லத்தி பிடிக்க வேண்டிய கையில் புட்டுக்குச்சி பிடிச்சி விற்றுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அம்மா அப்பா வீட்டில் இருக்குந்தட்டி எனக்கு இந்த கஷ்டம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன். பசங்களுக்காக நான் இன்னும் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன். ஆனால் எப்படியாவது இதுகளை படிக்க வச்சு மேலே கொண்டு வந்துடணும். அது மட்டும்தான் என்னோடய எய்மே. என்ன இதை விட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்க தயாராக இருக்கேன். மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில்லை. பிஹைண்ட் வுட்ஸ் மாற்றம் வித் லாரன்ஸ். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸுக்கு வாங்க. தி சென்னை மொபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஹப். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ்,
அப்ளையன்ஸ்க்கு டிஜிட்டல் ஹப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Max Gold, cash for gold. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission School of Allied Health Sciences, Vims Hospital Campus, Chennai, Salem and Pondicherry. Velamal Nexus, dedicated to excellence. Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold, cash for gold. Call 04445454545. Presents Behind Woods Matram with Lawrence. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission School of Allied Health Sciences, Velamal Nexus.